அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி என்னுடைய பெயர் ஆண்ட்ரூராஜ். 1989 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திரு பால்ராஜ் திருமதி மரியரோசம்மாள் என்கிறவர்களுக்கு 3வது மகனாக பிறப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய ஊர் மேக்கா மண்டபம் பகுதியின் அருகாமையில் உள்ள சாமி விளை என்ற ஒரு கிராமத்திலே எங்களுடைய ஊர் இருக்கிறது. நான் என்னுடைய பிறப்பில் ஒரு இந்து குடும்பத்தில் நான் பிறந்தேன். இன்றைக்கும் என்னுடைய பிறப்பு சான்றிதழில் என்னுடைய பெயர் பால்முருகன் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் எனக்கு வைத்த பெயர் பால்முருகன். ஏனென்று சொன்னால் நாங்கள் முருக தேவனை, அந்த முருக கடவுளை நாங்கள் வழிபட்டனால எனக்கு பால்முருகன் என்றும் என்னுடைய தம்பிக்கு பாலகிருஷ்ணன் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். ஒரு பயங்கரமான தீவிர ஒரு இந்து பக்தர்களாக தான் எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆலயம், ஒரு கோவில் மாதிரி ஒன்று கட்டி அதில் ஒரு கல்லை வைத்து அதில் இந்த மல்லிப்பூ தீபம் ஏற்றி இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்து வைந்த நல்ல ஞாபகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இந்து குடும்பத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய அம்மா இந்துவாக இருந்தாலும் அவர்கள் திருமணத்திற்கு முன்பதாக ஒரு ஆர்சி கான்வென்ட்டில் தையல் தைக்க போனபடினால அங்கே அவர்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டார்கள். அது நிமித்தமாக இயேசுவின் மேலும் அவர்களுக்கு ஒரு பக்கம் என்ன இருந்ததுன்னு சொன்னால் ஒரு விசுவாசமும் பக்தியும் அவர்களுக்கு காணப்பட்டு கொண்டிருந்தது. இப்படி எங்கள் குடும்பம் போய்கொண்டிருக்கும் போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 4 பேர், 2 சகோதரிகள், நான் மூணாவது என்னுடைய தம்பி 4, நாங்கள் 4 பேர். எங்கள் அம்மாவுக்கு அவங்க அந்த கான்வென்ட்டுக்கு போய்கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல விருப்பம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு அப்படி செய்ய முடியாதனால அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தா நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்காக அந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்காக கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஒரு ரகசிய ஒரு கிறிஸ்தவங்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் எங்களுக்கு குடும்பத்தில் என்னை ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். அப்போது நான் பிறந்து கொஞ்ச நாள் எங்கள் குடும்பம் நன்றாக தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று பார்த்தால் எங்கள் குடும்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சோதனை கடந்து வந்தது. என்னன்னு சொன்னால், என்னுடைய தகப்பனாருக்கு வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிமெண்ட் வேலை, இந்த கொத்த வேலை தான் செய்வாங்க. ஆனால் கொத்த வேலைக்கு போக முடியாது. காரணம்னா அந்த கைகள் முழுவதும் புண்கள் வரும், இடுப்பு பகுதிகள், கால் பகுதிகள், இப்படியெல்லாம் அவங்களுக்கு புண்ணு வந்துடும். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு கடந்து சென்றும் என்ன செய்ய முடியலை, அந்த புண்ணுக்கு மருந்து கிடைக்கவே இல்லை. எத்தனை இடத்துக்கு போனோம், மந்திரவாதங்களை செய்தோம், சில குருசடிகளுக்கு போய் பார்த்தோம், என்னெல்லாமோ நாங்கள் செய்து பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு விடுதலையுமே கிடைக்கல. மொத்தமாகவே என்னுடைய தகப்பனாருக்கு வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு கூட என்ன செய்தாங்க, கொண்டு போய் பார்த்தாங்க. இப்படி பல மருத்துவர்கள், பல மருத்துவமனைகள், என்னெல்லாம் தோல் மருத்துவமனைகள் உண்டோ அந்த தோல் மருத்துவக்கு அட்ரஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் கேட்டால் தெரியும். ஏன்னா எல்லா தோல் மருத்துவமனைகளுக்கும் என்ன செய்திருக்காங்க, போயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விடுதலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதன் காரணமாக ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு நபருக்கு வியாதி வந்துன்னா தெரியும் என்ன சூழ்நிலைன்னு. எல்லாம் சேகரித்து வைத்த கண்ட பணம் பொண்ணு எல்லாம் ஒவ்வொன்றா என்ன செய்தாங்க, இழக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய அம்மாவுக்கும் ஒரு பலகீனம் வந்தது. அவங்களுக்கு வயிற்றில் ஒரு கட்டி ஏற்பட்டது. இப்படி பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பக்கம் பலகீனம், அம்மா ஒரு பக்கம் பலகீனம். 2 பேருக்குமே வேலை செய்ய முடியாது. 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளை போஷிக்க முடியாது, பிள்ளைகளுக்கு ஒன்று கொடுக்க முடியாது. குடும்பம் தரைமட்டமாக்கணும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் என்ன செய்கிறோம், கஷ்டப்பட்டவனா. அந்த நேரத்தில் பென்ஸ் அவங்க சாட்சி சொன்னாங்க. அப்போ என்னுடைய நிலைமை வந்தது. எங்கள் ஊரில் இவங்க அநேக பேர் இந்த ஆர்டினேஷனுக்கு வந்திருப்பாங்க. கேட்டால் தெரியும், நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே எங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, மற்ற எல்லா பிள்ளைகளும் வீட்டில் விளையாடி தெரிவாங்க. ஆனால் எங்கள் வேலைன்னா, நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா பேகு கொண்டு வீட்டில் போட்டுட்டு நேர எங்கே தான் போனோம் தெரியுமா, ஒரு தோட்டத்தில் போயிட்டு அங்கே ஓலையை கட்டி வச்சுருப்பாங்க. ஓலை 50, 25, 10ன்னு சொல்லி ஓலையை நாங்கள் என்ன செய்யணும், பேகை கொண்டு போட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோடு ஓடணும். அந்த தோட்டத்தில் போய் அந்த கட்டி வச்சுருக்கிற ஓலையை சுமந்து வீட்டில் கொண்டு வந்து அதை 2ஆக பிளந்து, ஏன்னா 2 பேருக்கு வேலை செய்ய முடியாது. நாங்கள் ஏதாவது செய்தால் தான் வீட்டில் போஷிக்கப்பட முடியும். அந்த 2ஆக பிளந்து பக்கத்தில் ஒரு நீராளின்னு சொல்லுவாங்க, ஒரு தண்ணி பெருக்கம் நிறைந்திருக்கு, அந்த பகுதியில் கொண்டு போட்டு அதை கொவுத்து கொண்டு வந்து படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஒன்றுக்கு நேரம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் 4 பேருமே என்ன செய்திருப்போம்,
வீட்டுக்கு முற்றத்தில் ரோட்டங்கரையில் வந்து வாலியம் உடைஞ்சிட்டே இருப்போம். ரோட்டில் போகிறவங்களெல்லாம் எங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல 1ஆம் கிளாஸ்லேருந்து ஓலை முடைகிற பழக்கம் எங்களுக்கு. ஓலையை முடைஞ்சு விற்று அதன் மூலமாக தான் எங்களுக்கு என்ன செய்யணும், ஏதாவது நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. என் அம்மா வந்து கடைசியில் முடியாமல் அழகியமண்டபம் டென்னிஸ் மருத்துவமனையில் வந்து அங்கே ஸ்வீப்பர் பணிக்கு போனாங்க என்னுடைய 6ஆம் கிளாஸ் படிக்கிற பருவத்தில். ஏன்னா அவ்வளவு மோசமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டது. இந்த நேரத்தில் தான் எங்களை ஆண்டவராகிய தேவன் தேடி வருகிறார். அருகாமையில் இருக்கிற ஒரு நபர் எங்கள் குடும்பத்துடைய கஷ்டத்தை பார்த்து சொன்னாங்க, இந்த பகுதியில் வந்து ஒரு முஸ்லீமிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததான ஒரு ஆன்ஜி அந்த இடத்துல கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி அவர்கள் அழைத்த பொழுது இவங்களும் என்ன செய்தாங்க, போனாங்க. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை குறித்து அறியக்கூடிய அந்த கிருபைகளை தந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய கஷ்டங்கள் என்ன செய்ததுன்னு சொன்னால் விலக ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சுத்தமாகவே வேலைக்கு போகாமல் இருந்த அப்பா கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அம்மாவுடைய அந்த சரீரத்துடைய சுகம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பித்தது. இப்படி கொஞ்சம் அதனால் வீட்டில் வறுமைகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த நாங்கள் இருந்த நிலைமைக்கு வித்தியாசமாக கர்த்தர் எங்களை கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சர்ச் இல்லை, எங்களை அந்த இடத்துல கொண்டு போகிறதுக்கு சர்ச் இல்லை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து கூட்டத்தை நடத்திட்டு அவங்க போயிடுவாங்க. எங்கள் வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது சர்ச்சுக்கு என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் இசச்சிபி சர்ச் என்கிற ஒரு சர்ச்சில் கொண்டு சேர்த்தாங்க. அங்கே பாஸ்டர் இருந்தவங்க தான் ரெவரண்ட் வின்சென்ட் சுந்தர் அவங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்கள் அம்மாவுக்கு வந்து எதிர்காலத்தை சொல்லுகிற ஒரு ஆள் வந்து சொன்னாங்களே, உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், நீங்கள் அவனை வந்து ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு நீங்கள் அந்தோனின்னு சொல்லிலாம் பேர் போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஃபியூச்சரை சொல்கிற ஒரு நபர் வந்து சொன்னாங்களா. அப்போ எங்கள் அம்மா நாங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த உதவிகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல சகாயம் கிடைக்கும்படியாக நாங்கள் கொஞ்சம் அந்த ரோமன் கேத்தலிக் சபைக்கு போய் அங்கே எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு வந்து பால்முருகன் என்கிற பெயரை மாற்றி ஆண்டோராஜ் என்று சொல்லி அந்த பெயரை சூட்டினாங்க. அன்றிலிருந்து என்னுடைய பெயர் ஆண்டோராஜ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இப்படி என்ற சூழ்நிலை போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை தந்தார். என்னன்னா, நான் சின்ன பையனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் இந்த வேதாகமத்தை புரட்டி சீக்கிரமாக என்ன செய்வேன், வசனங்களை எடுத்து வாசிக்கிற ஒரு கிருபை அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருந்தார். இதை பார்த்திருந்த இந்த போதகர் அவங்க, இந்த வின்சென்ட் சுந்தர் பாஸ்டர் அவங்க, நீ ஆண்டவருக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிற, நீ ஆண்டோட ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்கன்னா, வீட்டில் கஷ்டம் இருந்தனால நீ சர்ச்சிலே வந்துரு, ஜப வீட்டிலே வந்து தங்க, நான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 9ஆம் கிளாஸ் முதல் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் அந்த ஜப வீட்டில் தங்கியிருந்து அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்கிறது, ஆலயத்தை தூத்து துடைக்கிறது, பாய் போடுகிறது, துடைக்கிறது. அதனால் எனக்கு இன்னைக்கு எந்த ஒரு பணிவிடை வேலை எனக்கு என்னன்னாலும் முதல்ல ஸ்பீடாக வந்து நான் போதகர் என்கிற எண்ணமே வராது. எங்கள் சர்ச்சில் நான் சரி படப்படா எடுத்து ஏன்னா என்னுடைய பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. அங்கேயே எல்லா பணிவிடைகளை செய்து அப்படியே என்ன செய்தேன், வாழ்ந்து வந்தேன். அவங்க தான் என்ன எல்லாம் படிக்க வச்சாங்க, எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அடுத்து ஆனால் இதை குறிப்பிட்ட ஒரு காலம் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா பாஸ்ட் ஆகணும்னு விருப்பமே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு வாலிப பருவம் வந்தோன்னா நம்ம உலகம் என்ன செய்யும், நம்மளை அப்படியே பின்னோட்டை இழுக்கும். ஏன்னா ஸ்கூலில் கூட எல்லாரும் வந்து ஆண்டவர் விழிக்க மாட்டாங்க, பாஸ்டர் தான் விழிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து சர்ச்சில் தான் போகிறேன். இதை கேட்குறதே எனக்கு வெறுப்பு. என்ன செய்வாங்க, பாஸ்டர் விழிப்பாங்க. எனக்கு அப்படி வெறுப்பாக இருக்கும். நான் இப்போ ஒரு பிளான் பண்ணேன், நான் மனக்கோட்டை கட்டினேன், நான் பாஸ்ட் ஆகக்கூடாது, மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்து நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், இதுதான் என்னுடைய விருப்பம். அதனால் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன். ஆனால் ஆண்டவர் தெரியும், நான் படித்து நல்லா பாஸ் ஆனேங்க இன்ஜினியர் ஆயிடுவேன். அதனால் என்ன செய்தார்ன்னு சொன்னால், ஆண்டவர் மேக்ஸ்லேயே என்ன செய்தார், என்ன தோக்க வச்சார். நான் வந்து தோத்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு இதாயிடுச்சு, என்ன செய்யணுன்னே தெரியல. 2வது ஒரு இது நல்லா படித்து எழுதினேன், ஆனால் அதுலேயும் தோல்வி. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்துச்சு, ஆண்டவர் என்னோட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே இனி நான் இந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கவே மாட்டேன், படிக்காமல் நான் போய் எக்ஸாம் எழுதுவேன், பாஸ் பண்ணால் நீங்கள் என்னை அழைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், நான் ஊழியத்துக்காக போவேன். இதான் என்னுடைய தீர்மானம். அதே போல் ஒன்றுமே படிக்கலை, போய் எழுதுனேன். உண்மையிலே ஆண்டவர் எனக்கு வெற்றியை தந்தார். உடனே பாஸ்டர் வந்து அப்ளிகேஷன்லாம் வாங்கி
கேரளாவில் இருக்கிற அடூர் மணக்கால ஃபெய்த் தியாலஜிக்கல் செமினாரியில் பிடிஹெச் படிப்பை கர்த்தர் படிக்க எனக்கு உதவி செய்தார். அந்த இடத்துல பிடிஹெச் படிப்பை முடித்து வந்து மறுபடியும் எனக்கு உதவி செய்த அந்த போதகருக்கு எனக்கு ஒரு ஆள் உதவி செய்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், உதவி செய்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால ஒரு வருஷம் திருப்பம் வந்து என்ன செய்தேன், அந்த சபையில் ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். அங்கே ஊழியம் செய்த ஆண்டி இங்கே வந்திருக்காங்க, அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து மறுபடியும் நான் வந்து எனக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனால் அவங்களுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை இல்லை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இனி எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, எப்படியா நான் பிடி முடிக்கணும். ஏன்னா நான் படித்த டைமில் பிடிஹெச் என்ன செஞ்சுட்டாங்க, கடைசி பேட்சுக்கு முந்தின பேட்ச், அதுக்கப்புறம் பிடிஹெச் கிடையாது. அப்போ எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நான் பிடி படிக்கணும். யார் என்ன படிக்க வைக்கிறது? வீட்டில் போய் கேட்டால் முடியாது, ஏன்னா திருமண வயதை எட்டி இருக்கிற 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, முடியவே செய்யாது. அந்த சூழ்நிலை கத்தடத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சென்னை பகுதியை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான டெய்ஸி என்கிறதான ஒரு ஆன்ஜி என்னுடைய 2 வருட படிப்பிற்கு உரிய எல்லா தொகையை என்ன செய்தாங்க, எனக்கு தந்து அதை படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நான் மறுபடியும் அந்த ஆந்திராவில் பெத்தேல் பைபிள் காலேஜ் குண்டூரில் பிடி படிப்பை முடித்து மறுபடியும் ஒரு வருஷம் என்ன செய்தேன்னா பாகூட்டில் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஊழியம் நன்றாக தான் போய்கொண்டது, எனக்கு வந்து பிரச்சனை. ஆனால் எனக்கு என்னமோ நான் வந்து எங்கள் கேரளாவில் படிச்சுட்டு இருக்கும்போது புதன்கிழமை தோறும் மிஷினரி சாப்பல் நடக்கும். அங்கே ஒவ்வொரு மிஷினரி சாப்பல்லையும் வந்து மிஷினரி அனுபவங்களை சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் அங்கே சாப்பலில் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, யாரெல்லாம் மிஷினரியாக போவீங்க அப்படின்னு. அப்போ என்னை அறியாமல் நான் கை தூக்கிட்டேன், நான் பொருத்தனையை பண்ணிட்டேன். ஆனால் அந்த பொருத்தனை நிறைவேறல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் வாழ்நாளில் எனக்கு ஆண்டவர் உயிர் தந்தால் ஒரு கொஞ்ச நாட்களாவது நான் வட இந்தியாவில் போய் என்ன செய்வேன், மிஷினரி ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி. அப்படியே நான் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஊழிய அழைப்பு வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மதுரா என்கிறதான பகுதியில் ஊழியத்தை செய்வதற்கான ஒரு அழைப்பு எனக்கு வந்தது. அப்போ நான் அந்த இடத்துலேருந்து போகும்போது என்னை படித்து வச்ச என் பாஸ்டர் கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அவங்களுக்கு நான் என்ன செய்தேன், ஒரு வலது கையாக ஒத்தாசையாக எல்லாத்துக்கும் இருந்தேன். நான் போகிறதும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனாலும் எனக்கு வந்து இந்த ஊழியத்தை எப்படியா நிறைவேற்றணுங்கிற ஏக்கத்தினால சுமார் 3.5 வருடம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான் மிஷினரியாக ஊழியம் செய்தேன். அதுக்கப்புறம் அப்படி நான் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது எனக்கு திருமணம் நடைபெற்றது. நானும் மறுபடியும் ஊழியத்துக்காக நாங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு குடும்பமாக போனோம். ஆனால் அங்கே வந்து எங்களுக்கு குடும்பமாக ஊழியம் செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை நெருக்கடி கடந்துவிட்டு, அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு வேற யாரையும் தெரியாது, நான் ஒரு சின்ன சர்க்கிளுக்கு கிடக்கிற ஒரு சின்ன வட்டத்துக்கு உள்ள கிடக்கிறேன், எனக்கு மற்ற போதகர்களையோ மற்ற மிஷனரி ஸ்தாபனங்களையோ மற்ற எந்த குறித்து எனக்கு அறிவே கிடையாது, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கிடக்கிற ஒரு சூழ்நிலை தான் நான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே நீங்கள் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்கன்னா நான் என்னை யார்கிட்டையுமே ஊழியத்தை கேட்டு போக மாட்டேன், என்ன நீங்கள் அழைச்சிங்கன்னா என்ன கேட்டு ஊழியம் என்ன செய்யணும், வரணும், இதுதான் என்னுடைய பொருத்தனை. அப்படியே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி இங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்ததானோடு பெத்தேல் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்ததானே இன்னைக்கு அவங்க ரெவரண்டாக இருக்காங்க சுனில் என்கிறதான ஒரு சகோதரர், எனக்கு ஜூனியராக படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி முரம்போல சபையில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. நான் அப்போ அப்ளிகேஷனை கொடுத்தேன். உண்மையாக சொல்கிறேன், மே 25ஆம் தேதி நான் வந்து என்ன பண்ணேன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நீங்கள் வாரேன், வர 5 நாட்கள் தான், வர 5 நாட்கள் ஆண்டவர் என்ன வர 5 நாள் தான் வீட்டில் உட்கார வச்சார். ஜூன் 1ஆம் தேதி முதல் அந்த முரம்போலை திருச்சபையில் ஊழியராக பணிபுரிய கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் அந்த இடத்துல 5 வருட ஊழியத்தை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து இந்த பள்ளியாடி திருச்சபையில் இங்கே வந்து இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மகிமையான இந்த போதக அபிஷேக ஆராதனையை பார்ப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணுவோம் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். தொடர்ந்துள்ள என்னுடைய ஊழியம் நிறைவேறும்படியாக அன்பான போதகர்கள், ஊழியர்கள், சபை மக்கள், உங்களுடைய ஜெபம் எனக்கு மிகுந்த தேவைப்படுகிறது. இந்த கனமான ஊழியத்தை செய்ய நீங்கள் எல்லாரும் உங்கள் ஜெபத்தினால் என்னை தாங்குங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.